அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதே டாடா கம்பெனியுடைய நெக்ஸான் அப்படிங்கிற காருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டாடா அல்ட்ரோஸ் அப்படிங்கிற காருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வெஹிக்கிள் லான்ச் ஆகல, இருந்தாலும் இதனுடைய புக்கிங் போயிட்டு இருக்கு. ஜனவரி எண்ட் அல்லது பிப்ரவரி ஸ்டார்டிங்ல இந்த வெஹிக்கிள் லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்கவான ஒரு சேஃப்டியான வெஹிக்கிள் இந்த டாடா அல்ட்ரோஸ். ஸோ நார்மலாக நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னாலே 4-வீலர் கார் அப்படின்னா நம்ம சேஃபர் கார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். இரண்டாவது நம்ம போய் ஒரு ஷோரூமுக்குள்ள போனாலும் இல்லை நம்ம எப்போ காரை சர்ச் பண்ணாலும் அதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் எல்லா ஃபியூச்சரும் அந்த காரில் வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே தவிர அந்த வெஹிக்கில் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேஃப்டி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து யாரும் பார்க்கறது இல்லை. ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அது பார்க்குறாங்க. வேர்ல்டு கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான கார் விற்கக்கூடியதில் 3வது இடத்துல இருக்கக்கூடியதான் நம்ம இந்தியன் கார் மார்க்கெட். அப்படி இருந்தும் கூட நம்மள அதிகமாக சேஃப்டியை பற்றி நம்ம பார்க்கறது கிடையாது. இதுக்கு காரணம் நம்மள்ட்ட வந்து அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. குளோபல் NCAP டெஸ்ட் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 5 ரீசனை பார்த்துக்கலாம். குளோபல் NCAPங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. அது யூரோப்ல வந்து யூரோ NCAP ஆகும், குளோபல் வந்து குளோபல் NCAP ஆகும் இருக்கு. இவங்க எல்லா கார் பிராண்டினுடைய கார்களையும் எடுத்து இவங்க குளோபல் NCAP டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சேஃப்டி கிராஷ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அந்த வெஹிக்கிளுக்கு உண்டான ஒரு ஸ்டார் ரேட்டிங்கை கொடுப்பாங்க. அது 5லிருந்து 0 வரைக்கும் இந்த ரேட்டிங் வரும். ஸோ இந்த குளோபல் NCAP வந்து வச்சிருக்கக்கூடிய செக்லிஸ்ட்ல எல்லா செக்லிஸ்ட்டுமே பாசிட்டிவாக அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அந்த காருக்கு வந்து அவங்க 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. அது வந்து 5, 4, 3, 2, 1 அப்படின்னு வந்து ரேட்டிங் கம்மியாக ஆகிட்டு வரும். ஸோ இது மூலமா நம்ம ஒரு கார் வாங்க போறோம்னா அந்த கார் என்ன ரேட்டிங்ல இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த கார் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத உங்களால முடிவு பண்ணிக்க முடியும். கார் சேஃப்டி ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் கிடையாது, நம்ம குடும்பத்தை மொத்தமா ஒரு காருக்குள்ள எடுத்து நம்ம ஒரு லாங் டிராவல் போவோம். அப்படி இருக்கும்போது ஒரு காருக்கு கண்டிப்பா சேஃப்டிங்கிறது அட்லீஸ்ட் 4.5 தான் இருக்குமே தவிர நல்ல ஒரு ரேட்டிங் எந்த வெஹிக்கிளும் கிடையாது. நம்ம ரொம்ப விரும்பி எடுப்போம், நல்ல இதனுடைய பார்வைக்கு நல்லா இருக்கும், இதோட ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்கும், டெக்னாலஜி நல்லா இருக்கும், உள்ளாடி ஸ்பேசிங் நல்லா இருக்கும், சீட்டினுடைய கம்ஃபர்ட் நல்லா இருக்கும், இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும், பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்படி நம்ம பல விஷயங்களை பார்த்து எடுக்கக்கூடிய நம்பர் 1 செல்லிங் கொடுத்துருக்கூடிய வெஹிக்கிளுக்கு கூட இதே குளோபல் NCAP சேஃப்டி ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய கார் வந்து நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கார். ஸோ அந்த கார் சேஃப்டியில் நல்லா இருக்கணுமா, இல்லை ஃபியூச்சர்ஸ்லையோ இல்லை பார்வையிலையோ அழகுலையோ நல்லா இருக்கணுமான்னு ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட எல்லா வீடியோலும் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், ஒரு கார் செலக்ட் பண்ணும்போது அந்த கார் எந்த அளவுக்கு சேஃப்டியில் வந்து நம்பர்ஸ் வாங்கியிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு சேஃப்டியில் ஸ்டார் வாங்கியிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கார் வாங்குங்க. அது இல்லாமல் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கார் எடுக்காதீங்க. வெறும் லுக்குக்காக கார் எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க வந்து ஒரு பயங்கரமா இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள கொண்டு போறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இனி இந்த குளோபல் NCAP டெஸ்ட் வந்து அல்ட்ரோஸ் கிடைச்சிருக்கக்கூடிய ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட், அதாவது நம்ம யூத் எல்லாம் வச்சுட்டு ஒரு பெரியவங்க இந்த வண்டியில டிராவல் பண்ணி போகும்போது இவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 17 வந்து 16.13 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பொசிஷன்ல இந்த மாதிரி ரேட்டிங் வேற யாருக்குமே கிடைக்கல, இவங்களுக்கு மட்டும்தான், அதாவது டாடா அல்ட்ரோஸுக்கு தான் இந்த ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சைல்டு, சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு ஐசோஃபிக்ஸ் மவுல்ட் நம்ம சீட் பெல்ட் போட்டு போவோம், அவங்களுக்கு வந்து 29 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து இந்தியன் கார் மார்க்கெட்ல இதுவரைக்கும் இந்தியன் கார் மேக்கர்ல வேற யாருக்குமே வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் கிடைச்சது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டாடா அல்ட்ரோஸ்ங்கிற இந்த காருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கிறதுக்கான மிக முக்கியமான 5 காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய பிளாட்ஃபார்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம். இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாடா, ஜாக்வார், லேண்ட் ரோவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து இதை டிசைன் பண்ணதான் இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம். இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் வந்து குளோபல் டெக்னாலஜி எல்லாம் கம்பைன் பண்ணி அவங்க உள்ள எடுத்துட்டு வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்தியன் கார் மார்க்கெட்ல கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம். இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் தான் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல். நம்ம எல்லாருக்குமே மிக தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம், குளோபல் கார்ஸ் நிறைய நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட குளோபல், அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதே குவாலிட்டியில் அந்த கார் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டு கண்டிப்பாக கிடையாது. காரணம், நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது காஸ்ட் கட்டிங்னு சொல்லிட்டு அதனுடைய குவாலிட்டி வந்து ரொம்பவே குறைக்கிறாங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ரொம்ப க்ளீனான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு கார்னுடைய ஒரு கார் பேனட் எடுத்துக்கோங்க. அந்த பேனட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட ரிஜிடிட்டினுடைய லெவல் என்னவா இருக்கும். அதே கார் வெளிநாட்டில் வந்து அதனுடைய டென்சிட்டி வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸில் இருக்கும். நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரும்போது அதனுடைய லுக் வந்து பார்க்கறதுக்கு அதே வெளிநாட்டினுடைய அதே ஷீட் மெட்டல் மாதிரி இருக்கும். அதனால் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டியை வந்து குறைச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் மெத்தட்னு சொல்லிக்கலாம். பட் இந்த டாடா அல்ட்ரோஸ் காரை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டோட்டல் ஷீட் மெட்டலுமே வந்து பக்கவான டென்சிட்டி, அதாவது 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான அவ்வளோ டென்சிட்டியோட அந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இரண்டாவது மிக முக்கியமான காரணம். மூணாவது மிக முக்கியமான காரணம், இந்த வெஹிக்கிள் 2 ஏர் பேக் இருக்கு. அது ABS வித் EBD கொடுத்துருக்காங்க, CSC கொடுத்துருக்காங்க. ABSங்கிறது நமக்கு தெரியும் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், EBDங்கிறது எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், CSCங்கிறது ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். ஸோ இந்த 3 விஷயம் பிளஸ் 2 ஏர் பேக் கொடுத்துருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நல்ல ஒரு சேஃப்டி கன்சர்ன்.
பட் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த வெஹிக்கிள் வந்து 4 ஏர் பேக் இருந்ததுன்னா இல்லை 6 ஏர் பேக் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து உயிர் தப்பிடலாம் அப்படின்னு அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏர் பேக் இருந்தாலும் கூட இந்த வெஹிக்கிளோட பிளாட்ஃபார்ம் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை ஏர் பேக் வச்சும் பிரயோஜனம் கிடையாது. நான் நேரமே சொன்ன அதே விஷயம் தான். நம்மள்ட்ட நம்பர் 1 பொசிஷனில் வித்துட்டு இருக்கக்கூடிய நிறைய காரில் வந்து 4 ஏர் பேக் 6 ஏர் பேக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வண்டியோட பிளாட்ஃபார்மை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மைல்டாக பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இதன் காரணமாக வந்து அந்த வெஹிக்கிள் வந்து எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் படிச்சுன்னா கண்டிப்பாக ஏர் பேக்கில் ஆக்டிவேட் ஆனவங்க கூட அந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடியவங்க தப்புறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா இருந்தால் தான் இந்த ஏர் பேக் யூஸ் ஆகும். பிளாட்ஃபார்ம் நல்லா இல்லாமல் நீங்கள் 4 இல்லை 6 ஏர் பேக் வச்சு 10 ஏர் பேக் வச்சு கூட பிரயோஜனம் கிடையாது. இனி இந்த 5 காரணங்களில் 4வது மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ். ஒரு அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட பிள்ளைகள் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்படி மூலமாக நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, இந்த டோர் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகல, நம்ம நிறைய பேர் எம்ஐடியில் வந்து பார்க்குறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஆனால் இந்த டாக் பேக் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா அது வந்து ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்லிடும், ஒரு டோர் க்ளோஸ் ஆகலை, நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது வந்து வாய்ஸாக வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவரை கொடுக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், ஓகே நம்ம டோர் க்ளோஸ் பண்ணணுங்கிறது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி கன்சர்ன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த டாக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 மிக முக்கியமான காரணங்கள் தான் நான் ஒரு வாட்டி ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கிறேன். 1 பிளாட்ஃபார்ம், 2வது இதனுடைய ஷீட் மெட்டல், 3வது 2 ஏர் பேக், ஏபிஎஸ் வித் EBD, CSC கொடுத்துருக்காங்க, 4வது ஐசோஃபிக்ஸ், 5வது வந்து டாக் பேக். இந்த 5 மிக முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. ஸோ நான் திரும்பவும் ஒரு வாட்டி கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், ஒரு வெஹிக்கிள் எடுக்கும்போது அந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய சேஃப்டி கன்சர்ன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய குளோபல் என்கேப் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணுறதுங்கிறது மிகவும் தவறான விஷயம். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை வந்து வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அதுக்குள்ளே இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோமே தவிர சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் பார்க்குறது கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட திரும்பவும் கேட்டுக்கிறேன், நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அந்த வெஹிக்கிளுடைய சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2வது இந்த வெஹிக்கிளுடைய குளோபல் என்கேப் டெஸ்ட் ரேட்டிங் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் 3.5 ரேட்டிங் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எடுங்க. என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4.55 தான் பெட்டர். உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அட்லீஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 3.5 to 4 ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எடுத்துருங்க. அதுக்கு கீழே ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய எந்த வெஹிக்கிளும் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியை மொத்தமாக கேரி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த கார் தான் உங்களை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர வேறு எதுவும் உங்களை வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகாது. ஸோ கார் சேஃப்டி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து நீங்கள் வேறு எங்கேயோ அடகு வைக்கிறதுக்கு சமம். சேஃப்டி வந்து ஒரு பெரிய கன்சர்னாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாட்டா அல்ட்ரோஸ் வெஹிக்கிள் லான்ச் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய டோட்டல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதனுடைய ப்ரைஸ் என்ன, இதனுடைய வேரியன்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டீட்டெயில் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.